Welcome to Alpha Coaching Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு previous year TET question paper எடுத்திருக்கோம். இந்த question paperல இங்கிலீஷ்ல இருக்க எல்லா questions-உம் அதோட answers with explanation வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லா கொஞ்சம் டைம் ஆகும், பொறுமையா பாருங்க. So first question பார்க்கலாம். Identify the speaker of this statement. I wonder whether it's a cyclone. The sound of it scares me. So இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா 6th childhood in Malabar அப்படிங்கிற ஒரு ஒர்க்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லெசன் வந்து நமக்கு எழுதுனது யாரு அப்படின்னா கமலாதாஸ் பொறுத்த வரைக்கும் கமலாதாஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு இந்தியன் ஆத்தர், both English and Malayalam writer. ஓகேங்களா? மலையாளம் ரைட்டர் ரிலேட் பண்ணிக்கோங்க. மலபார் சைல்ட்ஹுட் இன் மலபார் யாரை எழுதுனது? கமலாதாஸ், மலையாளம் ரைட்டர். ஸோ இவங்க வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், போயட். ஓகேங்களா? புக்ல இவங்களை பத்தின இன்ஃபோஸ் இல்லை, ஸோ ஜென்ரலான விஷயம் மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கமிங் டு திஸ் கொஸ்டின், ஐ வண்டர் வெதர் இட்ஸ் அ சைக்ளோன், தி சவுண்ட் ஆஃப் இட் ஸ்கேர்ஸ் மீ. இந்த லெசன்ல இது யார் சொன்னது அப்படின்னா அம்மம்மான்னா மதர்ஸ் மதர், அம்மாவோட அம்மா. ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் கொஸ்டின், தெக்கினி. ஓகேங்களா? தெக்கினி, எஸ். ஸோ இந்த வேர்ட் பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஆல்ரெடி இன்னொரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க இந்த லெசன்ல இருந்து, அதனால இதை சொல்றேன். தெக்கினி அப்படிங்கிறது ஒரு மலையாளம் வேர்ட். இதோட இங்கிலீஷ் மீனிங் வந்து என்னன்னா வேர்ட் வந்து பேக்யார்ட். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கேட்ட கொஸ்டின், அதனால இதை சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒர்க் கொடுத்துருக்காங்க, லெசன் நேமும் ஆத்தர் நேமும் கொடுத்துருக்காங்க. brought to book jungle book that Sunday morning childhood in Malabar. childhood in Malabar இப்பதான் பார்த்தோம், யாரு? கமலாதாஸ். ஓகேங்களா? இது எப்படி கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்கன்னா இந்த சைடெல்லாம் ABCD கொடுத்துருக்காங்க, இந்த சைடெல்லாம் 1 2 3 இப்படி ரோமன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ வந்துட்டு ஆன்சர் ஏக்கு, பிக்கு, சிக்கு, டிக்கு. ஸோ இப்படிதான் வந்துட்டு நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப பாருங்க, டிக்கு சைல்ட்ஹுட் இன் மலபார் யார் நமக்கு எழுதுனது? கமலாதாஸ். ஸோ டிக்கு 2. ஓகேங்களா? ஓகே, எஸ், டிக்கு 2. அடுத்து வந்து பாருங்க, brought to book வந்துட்டு நமக்கு யார் எழுதுனது அப்படின்னா மதுமிதா குப்தா. ஓகேங்களா? 4. அடுத்து ஜங்கிள் புக், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி இது ஜங்கிள் புக் மட்டும் இன்னொரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க, ருடியார்ட் கிப்ளிங். ஓகே, ஸோ நமக்கு கிப்ளிங் எழுதுனது ஜங்கிள் புக், மறந்துடக்கூடாது. அடுத்து சி, சண்டே மார்னிங் வந்து சவிதா சிங். ஓகேங்களா? சவிதா சிங். ஸோ 4 3 1 2 இப்படிதான் வந்துட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இப்படிதான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு ஆன்சர். எஸ். ஸோ இது எல்லாமே 6th இருக்க சப்ளிமெண்ட்ரி ப்ரோஸ் ஒர்க்ஸ், பிளே, ஜங்கிள் புக் வந்து பிளே. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஆத்தர் அதோட அவங்களோட ஒர்க். ஓகேங்களா? எஸ். ஸோ ஹூ இன்வென்டட் ஓவர் 1700 of our common words by changing nouns into verbs, changing verbs into adjectives, connecting words never before used together, adding prefixes and suffixes and devising words wholly original. இது யாருன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். இது வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பாக்ஸ் மாதிரி, ஒரு டூ யூ நோ பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுல கொடுத்துருக்கிறத அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஷேக்ஸ்பியர் கிட்டத்தட்ட 1700 நம்ம காமனா யூஸ் பண்ற வேர்ட்ஸை வந்து உருவாக்கியிருக்காரு. எப்படி அப்படின்னா நவுன்ஸை வெர்பா அட்ஜெக்டிவாவும் மாத்தி, இது வரைக்கும் முன்னாடி யூஸ் பண்ணாத மாதிரி வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணி, ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணி, சஃபிக்ஸ் ஆட் பண்ணி. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னா தெரியல, ஒரு ரூட் வேர்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணா ஹாப்பி, ஆட் பண்ணோம்னா அன்ஹாப்பி ஆயிடும். ஸோ அது வந்து ப்ரிஃபிக்ஸ். சஃபிக்ஸ் ஆட் பண்ணி பின்னாடி ஆட் பண்ணோம்னா சஃபிக்ஸ். வேர்ட்ஸை டிவைட் பண்ணி இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1700 காமன் வேர்ட்ஸ் வந்து உருவாக்கியிருக்காரு. யாரு? வில்லியம் ஷேக்ஸ்பியர். இது ஒரு ஜெனரல் இன்ஃபோல தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, bifurcates அதோட மீனிங் என்னன்னு கேட்காங்க. the word bifurcates can be replaced by divided into 2 separate parts. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அகைன் இதுவும் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட் synonyms being safe அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ் ஒர்க்ல synonyms glossary பார்ட்ல இது கொடுத்திருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். பை அப்படினாலே 2ன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ டிவைடட் into 2 separate parts ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி நெக்ஸ்ட்
ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா இப்போ டெட்டுக்கான ஒரு நியூ டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டோட்டலாக 30 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் 150 மார்க்குக்கு இருக்கும். 150 மார்க்குன்றது பார்த்தீங்கன்னா 30 நீங்கள் எப்படி எக்ஸாம் இங்கிலீஷ் 30, தமிழ் 30, மேத்ஸ் 30, ஸோ எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்களோ அதே மாதிரியான ஒரு கான்செப்ட்ல தான் இருக்கும். ஓகேங்களா, டோட்டலாக 30 டெஸ்ட் இருக்கும். இந்த டெஸ்ட்டுக்கான ஸ்டடி பிளான் வந்துட்டு கொடுத்துருவோம். வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு அப்படியே எல்லாமே ஆப்லேயே வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு இது இல்லாத மற்ற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் 2022 நடந்த எல்லா ப்ரீவியஸ் இயர் டெட் கொஷின் பேப்பர்ஸ், போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எல்லா கொஷின்ஸும் வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு டெஸ்ட்டுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணீங்கன்னா அப் டு எக்ஸாம் வரைக்கும் இதோட வேலிடிட்டி இருக்கும். நீங்கள் அது வரைக்குமே வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 9952563892 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச், ஓகே, எஸ், நியூ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்லேயும் நடக்குது. கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக எடுத்து ஓஎம்ஆர் ஷீட்லையும் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நமக்கே ஆப் இருக்குது, ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்படிங்கிற ஆப், டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஜம்பிள் வேர்ட்ஸ் இன் ரைட் ஆர்டர் டு ஃபார்ம் அ மீனிங்ஃபுல். ஸோ நமக்கு வந்து இங்கே இப்படி ஜம்பிள்டா மாற்றி கொடுத்துருக்காங்க. இது ஃபார்ம் பண்ணி ஒரு முழு மீனிங்ஃபுல் சென்டென்ஸா வந்து நம்ம மாற்றணும். ஓகேங்களா, ஸோ வந்து பாருங்க. தென் இட் செட், let us make a robot that can run. ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்ல எல்லாத்தையும் வச்சு நீங்க ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் மீனிங்ஃபுல்லா உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு ஆன்சர். that hears the sweetest music. இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் லைன் வந்துட்டு எந்த போயம்ல வருது அப்படின்னா த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு 9th ஸ்டாண்டர்ட் போயம்ல இருந்து தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இந்த போயமோட போயட் யாருன்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ரொம்ப 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 முக்கியமான ஒரு போயட். இவர்கிட்ட இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா, ஸோ இவரை பத்தின இவர் எடுத்தோம், இவர் பேரை சொன்னோம்னாலே உங்களுக்கு வந்து ஒரு 4 விஷயம் வந்துட்டு மறக்காம ஞாபகம் வரணும். ஓகே, என்னென்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா இவர் வந்து ஒரு இங்கிலாந்து பார்ன் அமெரிக்கன் போயட். ஓகே, எஸ். ஸோ பொதுவாக இங்கிலாந்து போயட் அப்படின்னா இங்கிலீஷ் ரைட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இங்கிலாந்துல பிறந்து அங்க இருந்து எழுதுறவங்கள இங்கிலீஷ் போயட் அப்படின்னு சொல்லுவோம். அமெரிக்கால இருக்கிறவங்கள அமெரிக்கன் போயட்னு சொல்லுவோம். ஸோ இங்கிலாந்துல பிறந்து அமெரிக்கன் போயட் ஆனவர் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு போயட் ஆஃப் த பீப்புள் அல்லது பீப்புள்ஸ் போயட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, போயட் ஆஃப் த பீப்புள் ஆர் பீப்புள்ஸ் போயட் ஆஃப் த பீப்புள் மறந்துடவே கூடாது. இது வந்து கேட்ட கொஸ்டின், எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். அடுத்து வந்து இவர் வந்து போயட் லாரட் ஆஃப் மிச்சிகன். போயட் லாரட்னா என்ன சொல்லுவோம், லைக் அரசவை கவிஞர், புலவர் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. மிச்சிகனோட போயட் லாரட்டா இருந்தவர் யாரு, எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். அப்புறம் இவரோட his poems often had an inspirational and optimistic view of everyday life. இந்த ஒரு டேர்ம் வந்துட்டு இந்த ஒரு சென்டென்ஸ் வந்து நீங்க அப்படியே பைகாட் பண்ணிக்கோங்க. his poems often had an inspirational இதை மறந்துடாதீங்க, ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஆப்டிமிஸ்டிக் வியூ. இவரோட போயம்ஸ் எப்பயும் எப்படி இருக்கும், ஆப்டிமிஸ்டிக்னா பாசிட்டிவான, ஓகேங்களா, ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா ஒருத்தங்களோட நம்பிக்கையை தூண்டுற விதமா தான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியான ஒரு எழுத்துக்கள் தான் இவரோட எழுத்துக்கள், எவ்ரிடே லைஃப். ஸோ இதை மனப்பாடமே பண்ணிக்கோங்க, அப்படியே நிறைய வாட்டி கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ நமக்கு டெக்ஸ்ட் புக்ஸ்ல பாத்தீங்கன்னா 6th இருந்து 10th வரைக்கும் எடுத்துட்டோன்னே இவரோட ஒர்க்கே வந்துட்டு ஒரு 3 ஒர்க் வந்துடும். ஓகேங்களா, 9th பாத்தீங்கன்னா ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் வந்துடும். இது வந்து 9th. இந்த போயம் பர்டிகுலர் போயம் வந்து ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி. 6th வந்து பாத்தீங்கன்னா டீம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு போயம். 7th வந்து கரேஜ் அப்படிங்கிற ஒரு போயம். அண்ட் வந்து 8th வந்து ஒன்லி அ டேட் குட் புக்ஸ் அப்படின்னு 2 போயம். ஆனா அது பேரலல் ரீடிங்ல கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு டெக்ஸ்ட் படிக்கிற மாதிரி வராது, சும்மா புக் பேக்ல பேரலல் ரீடிங்கா கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் இந்த பேருக்காக நான் சொல்றேன், ஒன்லி அ டேட் குட் புக்ஸ். ஓகேங்களா, ஸோ இத்தனை ஒர்க்ஸ் வந்துட்டு எட்கர் ஆல்பர்ட் கெஸ்டோடது நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ்ல வருது. அதனால இவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு
ஒரு poet ஓகேங்களா கண்டிப்பா இவரை பத்தின கொஸ்டின் வரும் and coming to this question that hears the sweetest music இது என்ன figure of speech அப்படின்னு கேக்குறாங்க imagery அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா லைக் ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறப்போ அந்த அந்த வார்த்தைகள் அப்படியே அந்த 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 விஷயம் நம்ம மைண்டுக்குள்ள வந்துரும் ஓகேங்களா ஒன்னு படிக்கிறப்பயே நம்மளோட இமேஜினேஷன்ல அது வந்துருச்சுன்னா அது இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாவே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப எல்லாம் பயப்பட வேணாம் போயமை படிச்சு அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் நீங்க பயப்பட வேணாம் சில போயம்ஸ்க்கு பின்னாடியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபிகர் பர்சனிஃபிகேஷன்னா என்ன சிமிலினா என்ன லைக் இமேஜரினா என்ன மெட்டஃபர்னா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க எல்லா போயம்க்கு பின்னாடியும் கொடுக்க மாட்டாங்க சில போயம்ஸ்க்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுத்துட்டு அதோட எக்ஸாம்பிளா அந்த போயம்ல இருக்க லைனையே எடுத்து கொடுத்துருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே போயம் எடுத்துக்கோங்களேன் 9th ஸ்டாண்டர்ட்ல ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி போயம்க்கு பின்னாடி இமேஜரி அப்படின்னு சொல்லிட்டு டாபிக்ல கீழே இமேஜரிக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு எக்ஸாம்பிளா தட் ஹியர்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக் அப்படின்னு இந்த போயம்ல இருக்க லைன் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற லைன்ஸை மட்டும் படிச்சா போதும் இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு ஓகேங்களா உங்களுக்கு தனியா நீங்க எல்லா போயம் லைன்ஸையும் எடுத்து அது என்னென்ன பொயட்டிக் டிவைஸ் அப்படின்னு படிக்கணும்னு அவசியம் கிடையாது புக் பேக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதையே நீங்க படிச்சீங்கன்னா அதுவே போதுமானது ஓகேங்களா எஸ் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் The woods are lovely, dark and deep, but I have promises to keep, but miles to go before I sleep and miles to go before I sleep. So in the poem, who wrote this line? Okay. So இன்னொரு நம்ம எப்படி எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் சொன்னோம் அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் போயட் ராபர்ட் ஃப்ராஸ்ட் ஓகேங்களா ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஸ்டாப்பிங் பை வூட்ஸ் ஆன் a snowy evening ஸ்டாப்பிங் பை வூட்ஸ் on a snowy evening அப்படின்னு போயம் எழுதினவரு ஓகே எஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அமெரிக்கன் போயட் நம்பர் 2 அமெரிக்கன் போயட் இவர்கிட்ட இருந்தும் எய்தர் உங்களுக்கு வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் ஆர் வந்துட்டு ரஸ்கின் பாண்ட் ஆர் வந்துட்டு எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் இது மூணுல இருந்து இவங்க 3 பேர்கிட்ட இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இங்க இருக்கு அதனால கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கணும் பாத்துக்கணும் ஓகேங்களா சோ இவர் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அமெரிக்கன் போயட் ஓகே மேல நம்ம படிச்சப்ப நான் ஒரு உங்களுக்கு வந்து இது சொன்னேன் இவரை பத்தி சொல்றப்ப எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் பத்தி சொல்றப்போ இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஆப்டிமிஸ்டிக் வியூ ஆஃப் எவ்ரிடே லைஃப்னு சொல்லி ஒரு டேர்ம் சொன்னேன் இல்லையா ஒரு ஃப்ரேஸ் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி இவருக்கு வந்து ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரூரல் லைஃப் இதை வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே realistic description of rural life இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ரிப்பீட்டடா கேக்குற क्वेश्चन இவர் வந்து 4 புலிட்சர் பிரைஸ் வந்து வாங்கியிருக்காரு ஓகே எஸ் 4 புலிட்சர் அவார்ட் வந்து வாங்கியிருக்காரு ஓகே இவரோட பர்த் வந்து கொடுத்திருக்காங்க இது எல்லா ஆத்தருக்கும் கொடுக்க மாட்டாங்க கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா பாத்துக்கோங்க 26th மார்ச் 1874ல இவர் பிறந்தாரு அண்ட் இவர் வந்து unofficial poet laureate of US ஓட unofficial poet laureate ஓகேங்களா மேல நம்ம அவரு இவரு எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் வந்து poet laureate of மிச்சிகன் பார்த்தோம் ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்துட்டு poet laureate of US ஓகேங்களா poet laureate னா unofficial poet laureate which means officially டிக்ளேர் பண்ணல பட் வந்துட்டு unofficially அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் என்னென்ன தகுதிகள் என்னென்ன கொடுக்கறாங்களோ அது எல்லாமே unofficially இருக்கு officially கொடுக்கப்பட்டது பட் unofficial poet laureate ஓகேங்களா yes so next question if code word for sunny smiles to this choose the code word for dusty feet okay first sunny smiles dusty feet இந்த வார்த்தைகள் எங்க இருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா 6th இந்தியன் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு போயம் கொடுத்திருக்காங்க அதோட ஆத்தர் யாருன்னா நிஷா டைரன் ஓகேங்களா மறந்துடாதீங்க நிஷா டைரன் இத வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்தியன் சீசன்ஸோட ஆத்தர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் சீசன்ஸ் ஆத்தர் யாரு நிஷா டைரன் இந்த சன்னி ஸ்மைல்ஸ் டஸ்டி ஃபீட் இது ரெண்டுமே இந்தியன் சீசன் போயம்ல சம்மர் சீசனை குறிக்கிறதுக்கான வார்த்தைகளை இந்த போயம்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு ஓகேங்களா இது ரொம்ப ஜெனரலான கொஸ்டின் தான் சன்னி ஸ்மைல்ஸ் அப்படிங்கறத இப்படி இந்த டேர்ம்ல நம்ம ரெஃபர் பண்றோம்னா டஸ்டி ஃபீட்டை எப்படி பண்ணுவோம் ஒன்னும் இல்ல எஸ் ஓட அடுத்த வார்த்தை டி யூ ஓட அடுத்த லெட்டர் வி எண்ணுக்கு அடுத்த லெட்டர் ஓ அகைன் என் ஓ ஓகேங்களா சோ அடுத்த லெட்டர் தான் இங்க கொடுத்துருக்காங்க
அப்ப D க்கு அடுத்த லெட்டர் E, U க்கு அடுத்த லெட்டர் V, S க்கு அடுத்த லெட்டர் T, T க்கு அடுத்த லெட்டர் U, Y க்கு அடுத்த லெட்டர் Z, F க்கு அடுத்த லெட்டர் G, E வருது, F வரும், T க்கு அடுத்து U. ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இது காமனான ஒரு क्वेश्चन தான், ஒரு ரீசனிங் மாதிரியான ஒரு क्वेश्चन தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிறிஸ்டினா எம் கெஷன்ஸோட ஸ்பெஷல் ஹீரோ. நமக்கு இந்த போயம் வந்துட்டு 8th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க. அகைன் நிஷா டைரன் மாதிரி இவங்களோட ஆத்தர் டீடைல்ஸும் நமக்கு எதுவும் கொடுக்கல. பட் ஸ்பெஷல் ஹீரோவா யார் எழுதுனா அப்படின்னா கிறிஸ்டினா எம் கெஷன். ஓகேங்களா? ஸோ இந்த போயம் வந்து யார் மேல, யார் அந்த ஸ்பெஷல் ஹீரோங்கிறது யார் அப்படின்னா ஃபாதர். அப்பாவை தான் ஸ்பெஷல் ஹீரோவா வந்துட்டு இந்த போயம்ல, அப்பாவை பத்தின போயம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸ்பெஷல் ஹீரோ யாரு? அப்பா. போயம் யார் மேல, ஸ்பெஷல் ஹீரோங்கிற போயம் யார் மேல எழுதப்பட்டது? அப்பா, ஃபாதர். ஓகேங்களா? இந்த 2 क्वेश्चन தான் மெயினா அதுல இருக்கிறது. அதுல இருக்க சினோனிம்ஸ் மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. And again, electronic mail or email is used to send letters or messages using the internet. ஜென்ரலான ஒன்று தான். இமெயில் நம்ம எது வழியா சென்ட் பண்ணுவோம்? வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், இன்டர்நெட் வழியா சென்ட் பண்றது தான். ஓகேங்களா? இதுவும் புக்லயே ஒரு டர்மா கொடுத்துருக்காங்க. அண்ட் லைன் பிரேக் போயம்ஸ் ஹேவ் 5 lines. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஒண்ணுமே இல்ல. லைன் பிரேக்னா என்ன? 5 லைன் இருக்க போயம்ல லைன் பிரேக்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் இதோட தீம் எப்படி இருக்கும்னா ஃபன்னியா இருக்கும். ஓகேங்களா? சில்லி, ஃபன்னி, இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு மாரலான போயம், ஒரு விஷயத்த மக்களுக்கு சொல்ல வரோம் அப்படி எல்லாம் எதுவும் இல்லாத ஒரு சில்லியான ஒரு ஃபன்னியான ஒரு விஷயத்த தீமா எடுத்துட்டு 5 லைன் இருக்கிற ஒரு போயமா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லைன் பிரேக் போயம் சொல்லுவோம். ஆப்ஷன் பி ரிப்பீட்டட் கொஸ்டின். லைன் பிரேக்னா 5 நீங்க மறந்துடவே கூடாது. ஓகேங்களா? எஸ். Write the correct sentence pattern. Jasmine gave money to the poor. Okay, Jasmine அப்படிங்கிறது subject, gaveங்கிறது verb. So verbங்கிறது ஒரு action word இல்லைங்களா? actionனா give அப்படிங்கிறது கொடுக்கிறது, அது ஒரு action word. ஓகேங்களா? So gaveங்கிறது past tenseல இருக்கு. கொடுக்கிறதுங்கிறது verbனா doer of the action subject. அந்த ஆக்ஷனை யார் செய்யறாங்க அவங்க தான் ஒரு சென்டென்ஸ்ல subject. ஓகேங்களா? So verbங்கிறது என்ன? ஒரு action, ஒரு செயல். ஒரு சென்டென்ஸ்ல எப்படி ஒரு செயலை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த செயல் வெர்பு, சப்ஜெக்ட்ங்கிறது அந்த செயலை யார் செய்யறாங்க அப்படிங்கிறது, அதாவது டூயர். ஓகேங்களா? ஓகே. சோ இங்க கொடுக்கிறது வெர்பு, யார் கொடுக்கறா? ஜாஸ்மின் கொடுக்கறாங்க. அப்ப அது சப்ஜெக்ட். அந்த டூயர் யாரு? அந்த ஆக்ஷனை செய்யறது யாரு? ஜாஸ்மின். சோ சப்ஜெக்ட். சோ ஜாஸ்மின் கேவ்ங்கிறது சப்ஜெக்ட் வெர்ப் வந்துருச்சு. இப்போ மணி டு த புவர். பொதுவா சென்டென்ஸ் பேட்டர்ன்ல 2 இருக்கு. ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் வந்து 2ஆ பிரியும். டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா வாட் அப்படிங்கிற क्वेश्चनக்கு நமக்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா whom அப்படிங்கிற क्वेश्चनக்கு நமக்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இங்க ஜாஸ்மின் கேவ் வாட்? ஜாஸ்மின் கேவ் என்ன கொடுத்தா? மணி கொடுத்தா. அப்ப இது என்ன? டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? புரியுதா? ஜாஸ்மின் கேவ் வாட்? ஜாஸ்மின் கேவ் மணி. ஜாஸ்மின் என்ன கொடுத்தா? என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு வாக்கியத்துல ஆன்சர் பண்ற ஒரு வேர்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட். சோ நெக்ஸ்ட் ஒன் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஜாஸ்மின் கேவ் மணி டு whom? யாருக்கு கொடுத்தா? டு த புவர், ஏழைக்கு கொடுத்தா. அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சோ தி ஆன்சர் இஸ் SVDOIO. இது மாறியும் வரும். IODO, DOIO எப்படி வேணாலும் வரும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. My father gifted me a watch அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் இருக்கு. My father gifted. So இங்க gift பண்றது அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன், அது வந்து ஒரு verb. யார் gift பண்ணா? அப்பா gift பண்ணாரு. So இந்த doer of the action, அந்த ஆக்ஷனை செய்யறவர் சப்ஜெக்ட். ஓகேங்களா? My father gifted what? A watch. அப்பா என்ன கொடுத்தாரு? வாட்ச் கொடுத்தாரு. அப்ப வாட்ங்கிற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணா அது DO. My father gifted a watch to whom? Me. எனக்கு கொடுத்தாரு. யாருக்கு கொடுத்தாரு? எனக்கு கொடுத்தாரு. அப்ப IO. ஓகேங்களா? சோ இது எதுக்கு சொல்றேன்னா DO, IO, IO, DO எப்படி வேணாலும் வரும். ஓகேங்களா? இதே சென்டென்ஸ்ல உங்களுக்கு வந்து ஆப்ஷன் SV IO DO கொடுத்துட்டா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஓகேங்களா? சோ அதுக்கு வாட்ங்கிற ஆன்சருக்கு क्वेश्चन பண்ணா DOனும், whomங்கிற ஆன்சருக்கு ஆன்சர் பண்ணா IOனும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எஸ். சோ நெக்ஸ்ட் பாருங்க. Pick out an other rhyming word. One example is given below. Okay? Yes. So இந்த question எப்படி இருக்கும்னா your more அப்படின்னு இருக்கும்.
ரைமிங் வேர்ட்ஸ் தான் இதோட இது வரைக்கும் கொஸ்டின். ஓகேங்களா, அந்த ஒன் எக்ஸாம்பிள் தான் இது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ 5 ஃப்ரெண்ட், bridge fridge, ginger giraffe, 12 twin. ஸோ ரைமிங் வேர்ட் அப்படின்னாலே ஒரே மாதிரியான சத்தத்தோட முடிய வார்த்தைகள் பாருங்க. யோர், மோர், இந்த அப்படிங்கிற சவுண்டோட முடியுதா. பிரிட்ஜ், ஃப்ரிட்ஜ். ஸோ ஒரே மாதிரியான சத்தத்தோட முடிகிற வார்த்தையை நம்ம ரைமிங் வேர்ட்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஆப்ஷன் பி தான் வந்துட்டு ஆன்சர். நெக்ஸ்ட், fill in the blank with appropriate expression. Dash, will you kindly tell your name once again? Okay. So pardon, இதுதான் வந்து ஆன்சர். அதாவது ஒரு விஷயம் இங்க ஒன்ஸ் அகைன் வரப்பயே என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி அந்த நேம சொல்லிட்டாங்க, அது புரியல, ரெண்டாவது டைம் கேக்குறாங்க. ஒன்ஸ் அகைன் வரதோட மீனிங் அதுதான். சோ ஒரு விஷயம் சொன்ன விஷயம் புரியல, இன்னொரு டைம் சொல்லுங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம என்ன கேட்கலாம், பார்டன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு சரியான ஒரு வார்த்தை. ஓகேங்களா. சோ நீங்க சொன்னது எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, இல்ல சொன்னது புரியல இன்னொரு வாட்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ரெக்வெஸ்டிங் வேர்டா நம்ம என்ன யூஸ் பண்றோம், பார்டன் யூஸ் பண்றோம். இங்க ஒரு வேளை ஆப்ஷன்ல பார்டன் வரல அப்படின்னா நம்ம சாரி கூட யூஸ் பண்ணலாம். சாரிங்கிறதும் அதே மாதிரியான வார்த்தை தான். சாரி, will you kindly tell me your name once again யூஸ் பண்ணலாம். ஆனா இங்க பார்டன் வந்திருக்கு, சாரியோட அப்ராப்ரியேட்டா பார்டன் தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறோம்னா எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ், இப்படி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் will you kindly tell your name அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்க once again அப்படிங்கிற வார்த்தை வந்தது வந்துட்டு, அதாவது முதல்ல இங்க பேர் சொல்லிட்டாங்க, அது புரியல, அதனால ரெண்டாவது டைம் கேக்குறோம் அப்படிங்கிறதுக்கு அப்ராப்ரியேட்டான வேர்ட் பார்டன். ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் வந்துட்டு ஆன்சர். நெக்ஸ்ட், if USA is United States of America, what is sorry இங்க क्वेश्चन தப்பு. what is UFO? அதாவது abbreviation. ஓகேங்களா. so unidentified flying object. ஓகேங்களா. எஸ், ஆப்ஷன் சி. monk is belong to dash gender. monk na masculine gender. ஓகேங்களா. சோ on பால் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் 5th ல இருந்து எடுத்திருக்காங்க. ஃபெமினைனுக்கு நன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஃபெமினைனுக்கு நன்னு சொல்லுவோம். ஓகே, துறவரம் பூண்டவங்கள அப்படி சொல்லுவோம். ரைட்டுங்களா. a teacher is teaching a lesson with the theme of moral values. so ஒரு டீச்சர் வந்து ஒரு லெசன் எடுத்திருக்காங்க, என்ன தீம்னா moral values, ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட லெசன்ஸ் வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க. he had written some words on the blackboard. so சில வார்த்தைகளை வந்துட்டு போர்ட்ல எழுதுறாங்க. one word does not belong to good quality, find it out. so இப்ப எழுதுற வார்த்தைகள்ல ஒரு வேர்ட் மட்டும் நமக்கு வந்துட்டு என்ன ஆட் ஒன்னா இருக்கு, குட் குவாலிட்டி இல்ல. அது என்ன வார்த்தை? ரிலிஜன்ஸ்னா என்னன்னா ஒரு டெடிகேஷன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஒரு அப்படிங்கிற இடத்துல இந்த வார்த்தையை யூஸ் பண்றோம். அடுத்து கம்பேஷனேட் அப்படின்னா ஷோயிங் கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பத்தட்டிக்கா, ஓகே, பாவப்படுறது, இறக்க குணம் உள்ளவங்கள அப்படி சொல்லுவோம். ஜெனரஸ் அப்படின்னா தாராளமா அப்படின்னு சொல்லுவோம். மைசர் அப்படின்னா கஞ்சத்தனம். ஓகேங்களா. சோ இங்க ஆப்ஷன் டி தான் வந்துட்டு ஆன்சர். இதுதான் வந்துட்டு குட் குவாலிட்டி அல்ல. ஒன் வேர்ட் does not belong to good quality, bad qualityல ஆப்ஷன் டி தான் வந்துட்டு வருது. ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் பாருங்க. which of the following is not related to poetry? ஓகே, poetryக்கு சம்பந்தம் இல்லாத வார்த்தை paragraph. paragraph நம்ம ப்ரோஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஒரு செயல் தானே, உரைநடை. ரைட், உரைநடையில தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், பேராகிராஃப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். போயம்ல அது என்னன்னு சொல்லுவோம், ஸ்டான்ஸா சொல்லுவோம். ஓகேங்களா. 5 ஸ்டான்ஸா இருக்கு, 4 ஸ்டான்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்ஸாங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட், செலக்ட் தி கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டைரக்ட் ஸ்பீச். சோ இங்க கொடுத்திருக்காங்க, டைரக்ட் ஸ்பீச்சா கொடுத்திருக்காங்க. இது அப்படியே புக்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அப்படியே இந்த क्वेश्चन 8th ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல இருந்து எடுத்திருக்காங்க. he shouted let me go. so direct speech னா என்ன, நான் உங்ககிட்ட டைரக்டா ஒரு வாக்கியத்தை பேசுறேன்னா அது டைரக்ட் ஸ்பீச். நான் பேசின வாக்கியத்தை அவன் சொன்னான்னு சொல்லிட்டு நீங்க போய் இன்னொருத்தர் கிட்ட சொல்றீங்கன்னா அது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேங்களா. ஓகே, he shouted, அவன் கத்தனா let me go, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இது என்னவா மாறுது அப்படின்னா he shouted. ஸோ இந்த இன்டைரக்ட் ஸ்பீச் வரப்ப இந்த கமா அப்பாஸ்ட்ரஃபிலாம் நம்ம எடுத்துடுறோம். ஓகேங்களா. எடுத்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு இம்பரேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ். ஓகே, ஒரு கமாண்ட் ப்ளீஸ் பண்றதை இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 ஆட் பண்ணுவோம். இதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், 2 ஆட் பண்றோம். இங்க யார்கிட்ட கத்துறான், அவங்க கிட்ட கத்துறான், பொதுவா யார்கிட்டேன்னு நமக்கு தெரியாது. ஸோ he shouted to them. ஓகே,
என்னன்னு கத்துறான், டு லெட் மீங்கிறது யாரு, அவன். சோ அவன் பேசுறப்போ நான் போறேன் அப்படின்னு சொல்றான். நாம போய் இன்னொருத்தங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கோம், அவன் சொன்னா அவன் போறேன்னு சொல்லி. ஓகேங்களா? சோ அந்த வார்த்தையை பாருங்க, அவன் டைரக்டா பேசுறப்ப நான் போறேங்கிறது, அதை கொண்டு போய் இன்னொருத்தங்க கிட்ட சொல்றப்ப அவன் போறான், நான் போறேங்கிறது அவன் போறான் அப்படின்னு மாறுது. சோ அந்த மீங்கிறது என்ன மாறுது, ஹிம்மா மாறுது, லெட் ஹிம் கோன்னு மாறுது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு ஆன்சர். நம்ம டீட்டெயிலாக ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் பார்க்கலாம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இது புக்கில் கேட்ட கொஸ்டின் தான். பொதுவாக பெரிய கிராமர்ஸ் இந்த ஆக்டிவ் பேசிவ் டைரக்ட் இன்டைரக்ட் இது எல்லாமே வந்துட்டு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு புக்கில் இருந்து தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் புக்கோட எக்ஸசைஸ் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, புக்கு தான் ஒரு நல்ல சோர்ஸ். நீங்கள் இப்போ தனியாக மெட்டீரியல் ரெடி பண்ணணும் இல்லை எங்கேயும் வாங்கணுங்கிறதுலாம் அவசியமே கிடையாது. புக்கில் என்ன இருக்கோ அந்த கொஷின்ஸை அந்த சென்டென்சஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பைகாட் கூட தேவையில்லை, நமக்கு ரூல்ஸ் தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக எழுதிடலாம். ஸோ அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதுமானது. ஓகே, வாட் இஸ் த diminutive of a zebra? இந்த வார்த்தையை பாருங்க, diminutive அப்படின்னா என்னன்னா வெரி ஸ்மால்னு அர்த்தம். ஓகேங்களா? எப்படி எல்லாம் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்க. அதாவது ஜீப்ராவோட யங் ஒன் பேர் தான் கேட்கறாங்க, which means அதோட குழந்தை. ஓகேங்களா? என்ன ஃபவுல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ், ஆப்ஷன் சி தான் வந்துட்டு. ஈகிளைட் வந்து ஈகிளோட, இதுவெல்லாம் 5th 4thல இருந்து எடுத்திருக்காங்க. லேம்ப் வந்து ஷீப்போட யங் ஒன். கப் வந்து லயன், டைகர், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு கப் தான் வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸ்ட்ராங்கர் பாஸ் தென் அ கமா இஸ் டேஷ். ஸோ இது வந்துட்டு 8th ஸ்டாண்டர்ட்ல பங்க்சுவேஷன் மார்க்ஸ்னே இருக்கும், அதோட எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருப்பாங்க. இங்க என்ன கேட்குறாங்க, ஸ்ட்ராங்கர் பாஸ் தென் அ கமா. கமாவை விட ஒரு ஸ்ட்ராங்கரான பாஸ் எது அப்படின்னா செமிகோலன். ஓகேங்களா? செமிகோலன் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கமானா எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இட்ஸ் யூஸ்டு டு இண்டிகேட் அ ஷார்ட் பாஸ். கமானா என்ன, ஷார்ட் பாஸ். கமாவை விட ஸ்ட்ராங்கரான பாஸ் எது, செமிகோலன். ஓகேங்களா? ஓகே, ஸோ கோலன் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். கோலன் இஸ் யூஸ்டு டு ஷோ தட் சம்திங் இஸ் டு ஃபாலோ. இதுக்கப்புறம் சில விஷயங்கள் வரப்போகுதுங்கிறதுக்கு இந்த கோலனை நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஃபுல் ஸ்டாப்னா இப்படி இருக்கும். இதுதான் வந்து கிரேட்டஸ்ட் பாஸ். ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் அந்த சென்டென்ஸ் முடிவு அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம், கிரேட்டஸ்ட் பாஸ். இந்த வார்த்தைகள்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். செமிகோலன்னா ஸ்ட்ராங்கர் பாஸ், ஃபுல் ஸ்டாப்னா கிரேட்டஸ்ட் பாஸ், கமானா ஷார்ட் பாஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்லயே இருக்கு. புக்லயே இருக்கிறது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ரைட்? எஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் தி சினோனிம் ஃபார் தி அண்டர்லைன்டு வேர்ட்ஸ். I can see them perched on my window sill. So perched அப்படின்னா டு ரெஸ்ட் ஆன் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு புக்ல 7th ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க, பின்னாடி glossary பார்ட்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சினானிம்ஸ்க்கு நீங்க எங்கேயும் போய் அலைய வேணாம், புக் பேக்ல ஒரு லெசனுக்கு பின்னாடி இருக்க glossary படிச்சாலே போதும். ஓகே, என்னோட விண்டோ சில் மேல உட்காந்து சில்ட்ட இருந்து நான் பாக்குறேன், அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. தே perched. ஓகே, எஸ். Next term, complete the words by reading their meanings. TU, அதாவது question எப்படின்னா T-U-. ஓகேங்களா? ஸோ இந்த வேர்டை நம்ம கம்ப்ளீட் பண்றோம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா டல் சவுண்ட் அப்படின்னு மீனிங் கொடுக்குற இந்த வேர்டு, இந்த ஆப்ஷன்ல இருக்க ஏதாவது ஒரு வேர்டு. டல் சவுண்ட் அப்படின்னா தட். ஓகேங்களா? தட்டோட மீனிங் டல் சவுண்ட். ஓகே, அதாவது சவுண்ட் வந்து ரொம்ப லவுடா இருக்காது, ஆனா பயங்கரமா இருக்கும். தொபீர் துபுக்கடின்னு உழுவுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு டல் சவுண்ட். ஓகே, தட் அப்படிங்கிறதோட மீனிங். அண்ட் தட் வந்து இன்னும் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க, இட்ஸ் அ மோனோசிலபிக் வேர்டு, மறந்துடக்கூடாது. மோனோசிலபிக் வேர்டு. ஓகேங்களா? இதை சிலபிஃபை பண்ண முடியாது, ஒரே சிலபல் தான், அது அப்படியே ஒரே சிலபல் இருக்க வேர்டு. இன்னொரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின் இது. ஓகே, நெக்ஸ்ட் ரைட் தி ஆன்டிகிராம் ஆஃப் தி வேர்ட் சாண்டா. ஓகே, ஓகே, ஆன்டிகிராம்னா என்ன, அனகிராம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அனகிராம் அப்படின்னா இப்போ ஒரு வார்த்தை இருக்கு. ஓகேங்களா? இப்ப பாருங்க, லெமன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இதை நம்ம என்னென்னலாம், மெலன், MELON. அதாவது ஒரு வார்த்தையில இருக்க லெட்டர்ஸை ஷஃபிள் பண்ணி இன்னொரு வார்த்தையா நம்ம மீனிங்ஃபுல் வார்த்தையா உருவாக்க முடியும் அப்படின்னா அது அனகிராம். ஓகேங்களா? அப்படி உருவாக்குற வார்த்தை
அந்த ஒரிஜினல் வார்த்தைக்கு ஆப்போசிட் மீனிங்ல இருக்கும் அப்படின்னா அது ஆன்டிகிராம். ஓகேங்களா, டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். அனகிராமும் ஆன்டிகிராமும் ஒண்ணுதான். ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தையில இருக்க லெட்டர்ஸை நம்ம ஷஃபிள் பண்ணி மாத்தி மாத்தி போட்டு இன்னொரு மீனிங்ஃபுல் வார்த்தையை உருவாக்குறோம். அப்படி எப்படி வேணாலும் உருவாக்கலாம். ஓகேங்களா, அதை வந்து அனகிராம்னு சொல்றோம். அப்படி உருவாக்கப்பட்ட வார்த்தை அந்த ஒரிஜினல் வார்த்தைக்கு ஆப்போசிட் மீனிங்ல இருந்ததுன்னா அது ஆன்டிகிராம். ஆன்டி அப்படின்னாலே ஆப்போசிட். ஓகேங்களா, ஸோ இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். இதுல இருந்து மாத்தி மாத்தி ரிப்பீட்டடா நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, சாண்டா அப்படின்னா சாண்டா கிளாஸ். ஓகேங்களா, கிறிஸ்துமஸ் அப்போ குழந்தைங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ ஒரு ஒரு புனிதமான ஒருத்தர். ஓகே, சேட்டன், சாண்டா, SANTA, சாண்டா. சேட்டன், SATAN, சேட்டன் தெரியும் எல்லாருக்குமே. நம்ம என்ன சொல்லுவோம், அந்த கிறிஸ்டியானிட்டியில சொல்லுவாங்க இல்லையா, சைத்தான், ஒரு தீய சக்தி. ஓகேங்களா, ஸோ சாண்டாவோட ஆப்போசிட் மீனிங்ல வர்றதுனால இது வந்து ஆன்டிகிராம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இன்னொன்னு கூட பார்க்கலாம். யுனைடெட் அப்படின்னா ஒன்னா இருக்கிறது, யுனைடெட். இதே வார்த்தையை பாருங்க, அன்டைடு, அன்டைடு. ஸோ கட்டா அவுத்து விடுறது, பிரிஞ்சு போறது. ஓகேங்களா, ஆப்போசிட் மீனிங்ல வருதா, ஸோ இது வந்து என்ன, ஆன்டிகிராம். ஓகேங்களா, அனகிராம் கூட இன்னொரு மீனிங் பார்க்கலாம். மார்ச் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கு, சாம், CHARM. ஸோ இந்த வேர்டுக்கு இந்த வேர்டை மாத்தி நம்ம என்ன பண்றோம், இன்னொரு வேர்டை உருவாக்குறோம். ஸோ இது வந்து அனகிராம். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து இதுவும் அகைன் ரீசனிங் மாதிரி தான் வருது, லாஜிக்கல் ரீசனிங் மாதிரி தான் வருது. பாருங்க, இ இருக்கு, ஜி இருக்கு, F விட்டுட்டாங்க, G வருது. ஜிக்கு அப்புறம் H விட்டுட்டாங்க, I வருது. ஐக்கு அப்புறம் J விட்டா நம்ம என்ன போடலாம், K போடலாமா? எஸ். அடுத்த லெட்டர் L, நாமளும் L போட்டுக்கலாம். அடுத்து F, G விட்டுட்டாங்க, H, I விட்டுட்டாங்க, J, K விட்டுட்டாங்க, L. அகைன் A, நாமளும் A போட்டுக்கலாம். ஸோ the ஆன்சர் வந்து KLLA, ஆப்ஷன் A. ஓகேங்களா, a blockade you find across the road is called. So blockade அப்படின்னா என்னன்னா ஸ்டாப் பண்றது, பிளாக் பண்றது தான் blockade. நம்ம ரோட்ல பாக்குறோம் இல்லையா, நம்ம கடந்து போறப்ப அந்த ஒரு டிவைடர், ஒரு நம்மள மறிக்கிறதுக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க, அது பேர் என்னன்னா பேரிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரோட்ல இப்படி வீல்ஸோட மூவ் பண்ற மாதிரி இருக்கும், இந்தாண்டையும் அந்தாண்டையும். ஸோ ஹைவேஸ்ல எல்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா, அது பேர் என்னன்னா பேரிகேட். ஓகேங்களா, எஸ். ஸோ ப்ரௌடோட ஆன்டனிம் என்னன்னு கேக்குறாங்க, ஹம்பிள். ப்ரௌடுனா பெருமை. ஓகேங்களா, ப்ரௌடுனா பெருமை. ஸோ அதோட ஆன்டனிம் கேக்குறாங்க, ரொம்ப அமைதியா ஹம்பிளா இருக்கிறது. ஓகே, ஸோ ஹியர் த கொஸ்டின் பேப்பர் ends. பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.